ஸோ அவள் கேட்டா மேம் இவ்வளோ ஹைப்போகிளைசிமிக் இவ்வளோ லோ சுகர் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னேன். ஸோ இவளுக்கு இருக்கிறது வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு, நீரிழிவு நோய் வர, சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். அப்போ வந்து என்ன சாப்பிட்டாலும் அவங்க கணையம் வந்து அந்த சுகரை குறைக்கிறதுக்காக நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்களோட ஓன் கணையமே நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய இன்சுலின் வந்து அவங்க உடம்புல நிறைய இருக்கும்போது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு உடனே செரிச்சு உடனே ஒரு லோ சுகர் வரும். இது ஒரு 6 மாசம் 8 மாசம் இருக்கும் இந்த ஸ்டேஜ். இதுல அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்க கண்டிப்பா சர்க்கரை நோயாளிகளா ஆயிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல என்கிட்ட வந்திருக்க, உன் உடம்புல தேவையில்லாம நிறைய இன்சுலின் இருக்கு, அந்த இன்சுலினை குறைக்கணும்னா நீ வந்து டயட் எக்ஸசைஸ் பண்ணும், அதுக்கான மாத்திரைகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பொண்ணு கண் கலங்கி, மேம் என் குழந்தைக்காக நான் நல்லா ஆகணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த பெண்ணோட லைஃப் ஸ்டைல்லாம் கேட்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தது. எப்போவுமே இந்த ஸ்விக்கியில் டொமிசோலெல்லாம் வாங்கி வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்க வேலை அவ்வளோ ஃபுல் டே வேலை செய்கிறதால அவளுக்கு சமைக்க கூட டைம். நான் சொன்னேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேம்மா, ஒரு சமைக்காரியாவது வச்சுக்கோ, வீட்டில் சமைச்ச சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி டயட்டீஷியன் மூலமாக லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட் அவளுக்கு கொடுத்தோம்.